இந்திய கிரிக்கெட் ரசிகர்களே நீங்க உட்காந்துருக்க சீட்டோட நுனி பகுதியில போய் உட்காந்துக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த உலக கிரிக்கெட் வரலாற்றிலே இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியாங்கிற ஒரு இந்த மேட்ச் பார்க்கணும் அப்படின்னா, கம்பல்சரி நீங்க நுனியில தான் போய் உட்காந்துக்கணும். ஏன்னா மேட்சோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா முதல் ஓடி அக்டோபர் 19 விளையாட போறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. இந்தியாவோட அதிரடி ஜெயிக்குமா? இல்ல ஆஸ்திரேலியாவோட அதிரடி ஜெயிக்குமா? யாரோட கேம் பிளான் பக்காவா இருக்க போது? இந்தியாவோட பிளேயிங் 11ஸ் எப்படி இருக்க போது? இந்த மேட்சோட பிட்ச் ரிப்போர்ட்லாம் எப்படி இருக்க போது? யாருக்கு அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு இந்த பிட்ச பொறுத்தவரைக்கும்? யார் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? அட்வான்டேஜ் பெர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு அதிகமா? இல்ல இந்தியாவுக்கு அதிகமா? இந்தியாவுக்கு இந்த வெற்றிங்கிறது கிடைக்குமா? இல்ல கிடைக்கவே கிடைக்காதா? இந்த பிட்சோட ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளவு அடிப்பாங்க இந்த பிட்ச பொறுத்தவரைக்கும்? எல்லாமே தெளிவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். வாங்க தெளிவா இந்த வீடியோல போயிரலாம். இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 19 பெர்த்ல தான் நடக்க போகுது. இந்த மேட்ச் இந்திய நேரப்படி எத்தன மணிக்கு நடக்கணும்? காலையில் 9 மணிக்கெல்லாம் எல்லாரும் அசெம்பிள் ஆயிருங்க. இந்த மேட்ச் காலையில இந்திய நேரப்படி 9 மணிக்கெல்லாம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஒளிபரப்பாகுது. அதனால கம்பல்சரி எல்லாம் 9 மணிக்கு ஆரம்பிச்சா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அது சண்டே வேற வருது. சும்மா என்ஜாய் பண்ணி மேட்ச் ஃபுல்லாவே பார்க்கலாம். இந்த மேட்சோட பிட்ச் ரிப்போர்ட் எப்படி இருக்குப்பா? பெர்த்தோட பிட்ச் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னருக்கு அட்வான்டேஜ் சுத்தமா கிடையவே கிடையாது. ஸ்பின்னரால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பிட்ச பொறுத்தவரைக்கும் டாமினேட்டிங்கிறது ரொம்ப கஷ்டம். தூக்கி போட்டு என்னமோ விக்கெட் எடுக்கலாமே தவிர, ஸ்பின்னருக்கு எந்த ஒரு டேர்னிங் அப்படிங்கிற ஒரு அசிஸ்டன்சி சுத்தமா கிடையாது பெர்த்த பொறுத்தவரைக்கும். ஆனா ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு செம்மையான அட்வான்டேஜ் இந்த பிட்ச்ல இருக்குப்பா. ஏன்னா பயங்கரமா இந்த பிட்ச்ல செம்மையான வேகமா வரும். பிட்ச்ல பயங்கரமா பவுன்ஸுங்கிறது ஆகும். அதனால ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு இந்த பிட்ச் செம்மையான அட்வான்டேஜ் கொடுக்கும். மழை வரதுக்கு இது வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, மழை வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லவே இல்ல. 50 ஓவர் நம்ம முழுசா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வெதர் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பிட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் இல்ல, இந்த பிட்சோட ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு 200ல இருந்து ஒரு 250 தாப்பா அடிக்க முடியும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. 280லாம் அடிச்சிட்டோம் அப்படின்னா, பெர்த்த பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய இன்னிங்ஸ்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 250 ரன்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சு அடிச்சிட்டாங்கன்னா, சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பிட்ச பொறுத்தவரைக்கும் பெரிய அளவுல ஸ்கோர் வருமான்னு கேட்டீங்கன்னா, வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 280+ அடிச்சாவே ஒரு பெரிய இன்னிங்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிட்ச பொறுத்தவரைக்கும் டாஸ் வின் பண்ற கேப்டன் என்ன டிசைட் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பிட்ச பொறுத்தவரைக்கும் டி ஃபேக்டர் எது வருமான்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி டி ஃபேக்டர்ங்கிறது இருக்கு. அதனால இந்த பிட்ச பொறுத்தவரைக்கும் டாஸ் வின் பண்ற கேப்டன் என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம்னு தான் டிசைட் பண்ணுவாங்களே தவிர, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணோம் டிசைட் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா டியூ ஃபேக்டர் இருக்கனால பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணி அவங்க மேல பிரஷர் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈஸியா அந்த ரன்ஸ் அடிச்சுட்டு போயிருவாங்க. செகண்ட் பவுலிங் பண்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். இன் கேஸ் பார்த்தீங்கன்னா, கேப்டன் கொஞ்சம் வித்தியாசமா டிஃபரெண்டா யோசிக்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சு ஒரு பெரிய டோட்டல்ங்கிறது போட்டு ஆப்போசிட் பேட்டர் மேல ஒரு பிரஷரை நாங்க கிரியேட் பண்ணி, அதுல நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கேப்டன் நினைச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குமா? இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குமா? இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு 40% தான் வெற்றி வாய்ப்புங்கிறது குடுத்துருக்காங்க. 60% பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு தான் வெற்றி ஜெயிக்க வாய்ப்பு அதிகமா குடுத்துருக்காங்க. ஏன்னா, அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் இருக்கு. அவங்கள்ட்ட நல்ல குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. குவாலிட்டியான பேட்டர் இருக்கிறாங்க. ஆனா இந்தியன் டீமும் பார்த்தீங்கன்னா, நம்ம சைடு நல்ல குவாலிட்டியான பேட்டர் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் நம்மகிட்ட அந்த ஹோம் அட்வான்டேஜ்ங்கிறது இல்லல்ல. அத பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு 10%ங்கிறது அதிகமாவே குடுத்துருக்காங்களே தவிர, மத்தபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 பேருமே குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சேம் டீம் தான். இந்தியாவும் சரி, ஆஸ்திரேலியாவும் சரி, பக்காவான குவாலிட்டி டீம். பேட்டிங், பவுலிங் எல்லா இதுலயும் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியா இருக்காங்க. அதனால மேட்ச்க்கு விறுவிறுப்புக்கு பஞ்சமே கிடையவே கிடையாது. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் இந்தியாவோட பிளேயிங் 11ஸ்ல யார் இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு? இந்தியாவோட பிளேயிங் 11ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி கேப்டனா பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில் வந்துருவாரு. வைஸ் கேப்டன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள என்ட்ரி குடுத்துருவாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க 4 பேர் வந்துட்டாங்களா மொத்தமாவே. அடுத்தது விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட கே.எல். ராகுல் என்ட்ரி குடுத்துருவாப்ல. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அக்ஷர் பட்டேல் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இவங்க 8 பேர் அப்படியே பக்கா லிஸ்ட்ல வந்துருவாங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸா யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. எஸ்பெஷலி சிராஜ், பிரசித், ஹர்ஷித் இல்லன்னா பிரசித் ராணா
ஹர்ஷித் ராணா. இவங்க 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல யாராவது 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ரொட்டேட் பண்ணி இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 3 ஃபாஸ்ட் பவுலர், 2 ஸ்பின்னர் அதுவும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆல்ரவுண்டரா இருப்பாங்க. மத்தபடி 5 பேட்டரோட இந்த மேட்ச் வந்து இந்திய அணி விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்தியாவோட பிளேயிங் இதான் இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும். இது என்னோட கருத்து. உங்களோட கருத்தையும் சொல்லிருங்க. கமெண்ட் செக்ஷன்ல இதான்ப்பா இந்தியாவோட பிளேயிங் 11ஸா இருக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு பிளேயிங் 11ஸ கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்தாலும் சந்தோஷம் தான் நண்பர்களே. இந்தியாவுக்கு இந்த மேட்ச் வந்து அதிக வெற்றி வாய்ப்புனா ஏன்னா இந்தியாவோட கம்பேக் பிளேயர் 2 பேரும் என்ட்ரி குடுக்குறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த 2 பேரும் வந்து இந்தியாவோட ஜெர்சியில பார்த்து, ஸ்க்ரீன் பிளேல பார்த்து, விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க 2 பேத்தையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து மறுபடியும் இந்தியன் ஜெர்சியில பார்க்க போறோம். அதுவும் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்க போறோம். எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. இவங்க 2 பேத்து மேலயும் வந்து ரசிகர்கள் எல்லாத்துக்குமே எப்படி விளையாட போறாங்க? ஏன்னா ரொம்ப நாள் ஐபிஎல் விளையாண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மேட்ச் விளையாடவே இல்ல. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மேட்ச் ஐபிஎல் விளையாண்டதுக்கு அப்புறம் எவ்வளோ மாதங்கள் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் டீமுக்கு ஒரு கம்பேக் மட்டும் குடுக்குறாங்க. ஏன்னா டெஸ்ட், T20ல அவங்க ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணதுனால, ஓடிஐ மட்டும் விளையாடுறனால ஓடிஐ நிறைய மேட்சஸ் இந்தியா விளையாடல. இப்பதான் ஓடிஐ வந்து கிடைச்சிருக்கு இந்தியாவுக்கு. இந்த மாசம் தான் ஆஸ்திரேலியா கூட இன்றைக்கு மேட்ச்ல வந்து இந்தியா ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மா விளையாட போறாங்க. எப்படி அவங்களோட ஃபார்ம் எந்த அளவுக்கு இருக்க போகுது? நம்ம எதிர்பார்த்த மாரி அதே லெவல்ல, அதே இன்டென்ட்டோட ஆடுவாங்களா? அதே ஃபார்ம்ல இன்னமும் இருப்பாங்களா? ரோஹித் சர்மா அதிரடி காட்டுவாரா? விராட் கோலி அந்த நம்பர் 3ல என்ன ஒரு சாதிக்க போறாரு? ஏற்கனவே அந்த பிளேஸ்ல இந்தியன் டீம்ல நிறைய பங்களிப்பு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்த ஆஸ்திரேலியாவை அந்த நம்பர் 3ல தும்சம் பண்ணுவாரா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா அவங்களோட ஃபார்ம் நமக்கு தெரியாம இருக்கறனால பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா அவங்களால எதிர்பார்ப்போடு அதிகமா இருக்கு. ஆனா அவங்களோட பங்களிப்பு சரியா இருக்குமாங்கிறது மேட்ச் பாயிண்ட்ல தான் நமக்கு வந்து தெரியும் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஜெயிக்குமா இல்ல ஆஸ்திரேலியா ஜெயிக்குமா? விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 100 அடிப்பாங்களா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்? இந்தியாவோட பிளேயிங் லெவன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு? நான் சொன்னது மாதிரி தான் இருக்குமா இல்ல உங்களோட பிளேயிங் லெவன்ஸ் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் காலையில 9 மணிக்கு இந்திய நேரப்படி காண தவறாதீங்க. என்ஜாய் பண்ணி பாருங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.